யுஎஸ் வணக்கம். ஃபர்ஸ்ட் முதல்ல உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். காரணம் என்னன்னாக்கா, இது வந்து 400வது வீடியோ. இந்த 400 வீடியோக்கு நம்ம வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து, நீங்கள்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, நீங்க குடுத்த உற்சாகம், அந்த உற்சாகம் குடுத்த உந்துதல் தான் வந்து இப்ப 400வது வீடியோல வந்து நின்னுருக்கோம். இந்த பயணம் வந்து தொடரப்போகுது. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ஒன்ஸ் அகைன் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். ஒருவேளை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கனாக்கா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அ அது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டரா இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ள நேரடியா போயிரலாம். நிஃப்டி வந்து 122 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. ஸோ எப்படி வந்து சினாரியோ ஏதாவது மாறி இருக்கா, ட்ரெண்ட் எல்லாம் மாறி இருக்கான்றத நம்ம டீட்டெயிலா வந்து வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுறது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்பயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டிசிஷன் எடுக்காத புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த புரிதலோட வீடியோக்குள்ளே போவோம். ஒன்ஸ் அகெயின் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரைட், நம்ம எஃப்ஐஏ டேட்டாவில் இருந்து பார்த்தரலாம். ஸோ நேற்று வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக முடிஞ்சிருந்தது. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஐ வந்து 9365 கோடி வந்து நேற்று செல் பண்ணியிருக்காங்க. டே வந்து 12593 கோடி வந்து பை பண்ணி அதை வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. பல நேரங்கள் வந்து பேலன்ஸ் பண்ண கூட மார்க்கெட் அடிச்சிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து இவங்க பை பண்ணது வந்து வேறு ஸ்டாக்காக இருக்கும், இவங்க செல் பண்ணது ஸ்டாக் வேறு ஸ்டாக்காக இருக்கும். அதாவது நிஃப்டி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் தாண்டி வந்து இது நடந்திருக்கும். அந்த டைமில் வந்து அது மாதிரி ஆகும். பட் வாட் எவர் மேபி, ஸோ ஒரு ஹெவி செல்லிங் இந்த மாதத்தில் போயிருக்கு. 66,000 கோடி வந்து எஃப்ஐ வந்து செல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஈடு கொடுக்கும் வகையில் வந்து 83,000 கோடி வந்து டிஏ வந்து சோஃபார் வந்து இந்த மந்தில் வந்து பை பண்ணியிருக்காங்க. தென் மார்க்கெட் பார்க்கும்போது இன்றைக்கி நிஃப்டி 172 பாயிண்ட் ப்ளஸ், லார்ஜ் கேப் 182, மிட் கேப் 208, ஸ்மால் கேப் 84, மைக்ரோ கேப் 194 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஷர் வந்திருக்கு. ஸோ எல்லாமே வந்து ஒரே சைடில் இருக்கிறது. ஸோ என்ன சொல்லுவேன் அடிக்கடி, எல்லா கேப்ஸும் லார்ஜ், மிட், ஸ்மால், மைக்ரோ கேப் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு சைடில் இருக்கணும். எல்லாமே பாசிட்டிவ்னா பாசிட்டிவாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் ரிலையபிளாக இருக்கும். எல்லாமே நெகட்டிவ்ல இருந்தால் அதுவும் வந்து நம்ம ஓரளவுக்கு அதுவும் வந்து ரிலையபிளாக இருக்கும். பட் ஏதோ ஒன்று ரெண்டு வந்து பாசிட்டிவாக, 1 2 நெகட்டிவாக இருந்ததுனாக்கா அது வந்து டி இது எஃப்என்டோவில் பண்ணியிருக்கிற ஒரு உள்குத்தாக தான் அதை நாம் பார்க்கணும். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல ஒரு க்ரீனில் வந்திருக்கிறத வந்து பார்க்கும்போது நல்லா ஒரே சைடில் சிங்க் ஆகிருக்கு. ஸோ இது ரிஃப்ளெக்ஷன் வந்து ஸ்டார்ட்டில் எப்படி இருக்குன்றதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி விக்ஸ் பொறுத்த வரைக்கும் 8.37% வந்து இன்றைக்கி டவுன் ஆகிருக்கு. 19.79 வந்திருக்கு. ஸோ இது அப்படியே குறைஞ்சி ஒரு 16 வந்தது அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் வந்து ஃபியர் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். பட் ஸ்டில் வந்து ஈரான் அந்த வார் இஷ்யூ வந்து இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. ஸோ எப்போ வேணாலும் மார்க்கெட் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் திரும்பலாம். அதனால் வந்துட்டு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு க்ரீனை பார்த்து எந்த ஒரு பாசிட்டிவோடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் வந்துட வேண்டாம். ரைட், செக்டோரல் இது பார்க்கலாம். ஸோ செக்டர் வந்து பார்க்கும்போது இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ண செக்டர் அப்படின்னாக்கா மெட்டல் 2.82%. அதுக்கு ஈடு கொடுக்குற வகையில் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ வந்து 2.11. இது ரெண்டுமே வந்து ஒரு இன்டர்லிங்க்டு செக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏறினா அதுவும் ஏறும், அது ஏறினா இதுவும் இறங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓரளவுக்கு அந்த லாங் டேர்ம் கோரிலேஷன் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுலேயும் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து மோர் தென் 2% பாசிட்டிவ், ரியாலிட்டி 1.80. மற்றது எல்லாமே வந்து லெஸ் தென் 1, ஒரு மார்ஜினல், ஒரு நியர் ஃப்ளாட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நெகட்டிவ் அப்படின்னாக்கா நிஃப்டி ஐடி நியர்லி 1%, 0.97% வந்து டவுனில் வந்திருக்கு. இது ஆல்ரெடி இது வந்து ஒரு புது என்ன சொல்கிறது, ஆச்சரியமான விஷயம் கிடையாது. ஆல்ரெடி இது நெகட்டிவில் இருக்கிறதா நமக்கு நல்லா தெரிஞ்சுது, பழகி போன ஒன்று தான். ரைட், ஸோ இது எல்லாமே சார்ட்டில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ நிஃப்டி பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் கேண்டில் பார்க்க முடியுது. பட் இது வந்து ஒரு டெசசிவ் கேண்டில்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இன்னொன்று வந்து இன்றைக்கி வந்து எஃப்என்டோ, ஸோ அந்த கூத்துகள், அந்த விளையாட்டுகள் எல்லாம் வந்து இங்கே நடந்திருக்கும். ஸோ பட் ஓவரால் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம 24,400 மேலே தாண்டினா தான் வந்து பழைய ஆல் டைம் ஹை நோக்கி போகும். அது வரைக்குமே பார்த்திங்கனாக்கா நம்ம பெருசாக சொல்ல முடியாது. பட் இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இது. ஸோ டவுன் சைட் சப்போர்ட் அப்படின்னாக்கா 22,000, ஸோ அப்பர் சைட் அப்படின்னாக்கா 24,400. கிட்டத்தட்ட வந்து 2 கட்ட நிலையில் வந்து இப்போ நிஃப்டி அந்த ஸ்டேஜில் இருக்குது. பார்ப்போம் எப்படி ஃபர்தர் டேஸில் எப்படி இருக்குன்றது. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 54,000 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். கிட்டத்தட்ட இன்றைக்கி இன்ட்ராடேயில் அந்த நியர்பை வந்தால் கூட வந்து அகெயின் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் பார்க்க முடியுது. நல்ல வாலட்டைல் மார்க்கெட் இன்றைக்கி. ஸோ எகெயின் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ இதோட இமிடியட் டார்கெட் எனக்கு 57,750 இதோட இமிடியட் டார்கெட்டாக இருக்கும்.
தென் ஐடி. ஸோ ஐடி வந்து ஒரு கிராஜுவலாக ஒரு நெகட்டிவ் சைடில் இப்போ வந்திருக்கு. ஆஃப்டர் 31,000 ஒன்ஸ் பிரேக் ஆன அப்புறம் கிராஜுவல் டவுன் சைடில் தான் இருக்குது. இன்னும் அப் சைட் வந்து டர்ன் ஆகலை. ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் பார்க்க முடிஞ்சது. நேற்று நெகட்டிவில் முடிஞ்சிருந்தா கூட பட் இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. பட் 15,000 மேலே வந்து ஒரு க்ளோசிங் நல்ல ஒரு டிசைசிவ் க்ளோசிங் வந்தால் தான் இது வந்து டேர்ன் ஆனதை நம்ம எடுத்துக்க முடியும். அது வரைக்கும் வந்து நம்ம அதை பாட்டம் அவுட் ஆகிடுச்சுன்ற மாதிரி எடுத்துக்க முடியாது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்தியன் மார்க்கெட் வந்து ஸ்டில் வந்து ரெட் ஜோனில் தான் இருக்குது. ஒரு 2 நாள் பாசிட்டிவ் வச்சு நம்ம எதுவுமே வந்து ஒரு ஆப்டிமிசம் ஒரு சினாரியோக்கு நம்ம வந்துட முடியாது. ஸோ பெரிய நாள் மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்த்தலாம். ஸோ நேற்று டவ் வந்து 387 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. S&P 500 வந்து 67 பாயிண்ட்டு. நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து 268 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. பட் ஸ்டில் பார்த்திங்கனாக்கா 2 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு நடுவில் தான் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் மாதிரியே தான். ஸோ எந்த ஒரு டெசிசிவாக வந்து இந்த சைடு அந்த சைடுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா S&P 500 கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு நடுவில் இருக்குது. நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து 22,200 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. அந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணாமல் வந்து அது ஒரு மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். எப்படி வந்து நிஃப்டி ஐடி வந்து 31,000 நியர்பையில் வந்து பெருசாக இல்லாமல் அந்த இடத்துலையே வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு ஊசல் ஆடிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்தர் இன்னும் டவுன் போகாமல் மேலே போக முடியாமல் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து சப்போர்ட் பிரேக் பண்ணாமல் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஓவராலாக யூஎஸ் மார்க்கெட்லேயும் சரி இந்த நல்ல ஒரு பாசிட்டிவாக நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ மார்க்கெட் ஸ்டில் இன் நெகட்டிவ் ஜோனில் தான் இருக்குது, ரெட் ஜோனில் தான் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக நம்ம இருக்க வேண்டிய தருணம். ஸோ மேபி வந்துட்டு ETF பண்ணுறதா இருந்தாக்கா இந்த டைமில் பண்ணலாம். அதர் தென் ஸ்டாக்கில் பண்ணுறதா இருந்தாக்கா ஒரு பாட்டம் அவுட் சிக்னல் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கில் என்டர் ஆகிறது தான் சரியாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஒன்ஸ் அகெயின் வந்து 400 வீடியோ வந்து வந்ததுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை. தேங்க்யூ.